முதல்வர் ஜோசப் அவர்கள் தில்லான ஆம்பளையாக இருந்தால், நேர்மையான மனிதனாக இருந்தால், இந்த தமிழக மக்களுக்கு நான் உண்மையாக நேர்மையாக இருப்பேன் என்ற உறுதிமொழி கொடுத்த முதலமைச்சராக இருந்தால், அது உண்மையாக இருந்தால், அந்த மனிதன் இன்னைக்குள்ள நேர்மையில எஃப்ஐஆர் போடுறதுக்கு டிஜிபிக்கு உத்தரவிட சொல்லுங்க. டிஜிபிக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபிக்கு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க, 2 தடவை லெட்டர் எழுதியிருக்காங்க. கோர்ட்டு காரி துப்பி இருக்கு. ஆட்சிக்கு வந்து 1 வாரம் ஆச்சு. இன்னும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? 1 வாரம் தான் ஆச்சு. 1 வாரம் ஆச்சு. 1 வாரத்துக்குள்ள நீ என்னென்ன செஞ்சிருக்கிற? பிரதமரை கண்டிச்சு லெட்டர் எழுதுற. லஞ்சம் வாங்கினா உன் சொத்தெல்லாம் பிடிங்கி நான் ட்ரஸ்ட்டில் போட்டுருவாங்கிற. சோபாவை கொடுத்து எம்எல்ஏ விலைக்கு வாங்குற. 1 வாரத்தில் இவ்வளவும் பண்ணுறில்ல. 1 வாரத்தில் நேர்மையில மட்டும் எஃப்ஐஆர் போட முடியாதவனால ஆவணம் கொடுத்துருக்காங்கல்ல. 300-350 பக்கம் ஆவணம் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் எவிடன்ஸ்லேருந்து பேப்பர் எவிடன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வச்சிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் உடனடியாக KN நேரு மீது எஃப்ஐஆர் பதிவு செய்து வழக்கை விசாரிக்கும்படி உத்தரவிடுகிறேன்னு நீ ஆம்பளையா இருந்தால் போடு.